அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். படம் 3D ரிலீஸ் ஆகிருக்கு, 2D ரிலீஸ் ஆகிருக்கு, தமிழ் ரிலீஸ் ஆகிருக்கு, இங்கிலீஷ் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச மேன் ஸ்பைடர்மேன். ஸ்பைடர்மேன் எல்லாருக்குமே பிடிச்ச மனிதன். பார்த்திங்கன்னா பிராண்ட் நியூ டே. என்னப்பா பிராண்ட் நியூ டே அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸ்பைடர்மேனுக்கு பழைய படத்தில் என்ன ஆகிடும் அப்படின்னா, அந்த ஸ்பைடர்மேன் தான் பீட்டர் பார்க்கருங்கிறத மறந்துடுவாங்க. ஸோ என்ன ஆகிடும் அப்படின்னா, எல்லோரும் பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர்மேன் மறந்துடுவாங்க. ஸ்பைடர்மேன் இருக்கான்னு தெரியும், ஆனால் அவன் யார் அப்படின்னு யாருக்குமே தெரியாத அளவுக்கு ஒரு ஸ்பெல் மூலமாக என்ன ஆகிடும் அப்படின்னா எல்லாருமே மறந்துடுவாங்க. ஸோ அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அவன் லவ்வர், ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாப்பில், அப்புறம் ஒரு லவ்வர், இது 2 பேருக்குமே ஸ்பைடர்மேனை மறந்துடுவாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதான் இந்த எமோஷனல் சீன்ஸ் தான் வச்சு கொஞ்சம் நேரம் ப்ளே பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஸ்பைடர்மேனுக்கு தெரியும் அவங்க 2 பேரையும், பட் அவங்க 2 பேருக்கும் ஸ்பைடர்மேனை தெரியாது. ஸோ படம் இப்படி தான் ஆரம்பிக்குது. ஆரம்பிச்சோன்னா என்னென்னா, ஸ்பைடர்மேன் புதுசாக தனது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்கு முன்னாடி தன்னை யாருன்னு காமிச்சு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஸ்பைடர்மேன் யாருன்னு இப்போ தெரியாது. ஸோ பீட்டர் பார்க்க தான் ஸ்பைடர்மேன் யாருக்கும் தெரியாது. ஸோ அது மாதிரி ஒரு புது வாழ்க்கையை இப்போ ஆரம்பிக்கிறாரு. படம் ஆரம்பித்ததுலேருந்து என்னென்னா, வழக்கம் போல் நியூயார்க் சிட்டியில் ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம்ஸை வர ஆரம்பிக்கிறப்போ எல்லா ப்ராப்ளம்லையும் போயிட்டு வழக்கம் போல் தலைமை தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த தம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கப்போ அப்போ தான் என்ன ஆகுது, ஒரு புது ப்ராப்ளம் வருது. என்னென்னா, ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்குள்ளே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயத்த என்னென்னு கண்டுபிடிக்கிறதுக்காண்டியும் இல்லை தேடுறதுக்காண்டியும் யாரோ ஒருத்தர் அப்ரோச் பண்ணுறாங்கிறது தெரிய வருது. ஸோ ஒரு மிகப்பெரிய ட்ரக்கில் அந்த இடத்த அடித்து காலி பண்ணுறதுக்கு வந்துகிட்ருக்காங்க. ஸோ அந்த ட்ரக் இருக்கு இல்லையா, அந்த ட்ரக்கை ஸ்பைடர்மேன் என்ன பண்ணுறாப்புல அப்படின்னா, போயிட்டு தனது வெப்பு மூலமாக என்ன பண்ணுறாரு, அந்த ட்ரக்கை கண்ட்ரோல் பண்ணுறாரு. கண்ட்ரோல் பண்ணி ஒரு வழியாக அந்த ட்ரக்கை ரொம்ப டேமேஜ் பண்ண விடாமல் பார்த்தாரு. அந்த ட்ரக்குக்குள்ளே யார் வரான்னு பார்த்தா ஒரு கிழவி வருது. இந்த கிழவியாடா இவ்வளோ பெரிய ட்ரக்கை ஓட்டுனுச்சு அப்படின்னு பார்த்தா, இந்த கிழவி ஒரு மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது. அந்த மைண்ட் கண்ட்ரோல் அப்படியே பர்சனுக்கு அப்படியே மாறுது. பர்சன் அந்த மைண்ட் கண்ட்ரோல் மாறிக்கிட்டே இருக்குது, தாவிக்கிட்டே இருக்காங்க. யாரை வேணாலும் கண்ட்ரோல் பண்ணலாம், யாரை வேணால் அடிக்கலாங்கிற மாதிரி அந்த மைண்ட் கண்ட்ரோல் போகுது. யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறது யாருக்குமே தெரியல. ஸோ என்னென்னா, யார் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு தெரியல. எங்கேருந்தோ ஒரு ஆள் கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க எல்லாரையுமே அப்படின்னு ஸ்பைடர்மேன் தெரிய வருது. கடைசியில் அவங்க ஸ்பைடர்மேனை மீட் பண்ணுறாங்க. ஸோ ஸ்பைடர்மேனுக்கு அது ஒரு பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு. அந்த பொண்ணியை எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி அந்த ஒரு பில்டிங் இருக்குது, சீக்ரெட் பில்டிங்னு. அந்த பில்டிங்குள்ளே ஒரு பொருள் இருக்குது, அது எனக்கு வேணுன்ட்டு அதை ஏன் தேடப்போகுது அப்படிங்கிறது தான் கதை. அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணு எப்படி மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுது, அந்த பொண்ணுக்கு எப்படி இந்த மைண்ட் கண்ட்ரோல் பவர் வந்துச்சு அப்படின்னும், அந்த பொண்ணுக்கு ஒரு சிஸ்டர் இருக்கிறது இதுவும் தெரிய வருது. அந்த சிஸ்டரும் மைண்ட் கண்ட்ரோல் தெரியுது. ஸோ இவங்க 2 பேருக்கும் மைண்ட் கண்ட்ரோல் தெரிய வந்ததுனால இவங்க 2 பேரும் ஒரு இடத்துக்கு நோக்கி போகிறாங்க இல்லையா, அந்த பில்டிங்குள்ளே, இது கவர்மெண்ட் பில்டிங் தான், இந்த பில்டிங்குள்ளே என்ன நடக்குது. ஸோ இவங்க சிஸ்டருக்கு என்ன ஆச்சு, அவங்க சிஸ்டர் பேர் சாரா அப்படின்னு சொல்லும். இந்த பொண்ணு பேர் ஜீன் அப்படின்னு சொல்லும். ஸோ இந்த பொண்ணு தனது தொலைஞ்சு போன சாரா தனது அக்காவை தேடி இந்த பில்டிங்கை நோக்கி வருது. ஸோ இந்த பில்டிங்குள்ளே தனது சிஸ்டர் இருக்கிறதாகவும், அவங்க சிஸ்டர் சில சமிக்கைகள் கொடுத்ததாகவும் ஜீன் சொல்லும். அந்த சமிக்கைகள் என்னென்னா விமேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சாரா தன் சிஸ்டருக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த சிஸ்டர் இந்த பில்டிங்குள்ளே தான் இருக்கணும், அந்த சிஸ்டர் அது மட்டும் இல்லாமல் விமேக்ஸ்னு என்று சொன்னாங்க அப்படின்னு சொல்லும். ஸோ இவங்க 2 பேருக்குமே டெலிபதி தெரியும். அந்த மைண்டு கண்ட்ரோல் பண்ணுறது 2 பேருக்குமே ஒரு சக்தி மாதிரி. எப்படி ஸ்பைடர்மேனுக்கு அந்த வெப் சக்தி இருக்கோ, அது மாதிரி இவங்க 2 பேருக்கும் அந்த மைண்டு கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இருக்குது. ஸோ இவங்க 2 பேருக்கும் இந்த மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற சக்தி இருக்குது. ஸோ இவங்க அந்த பில்டிங் அடைஞ்சாங்களா, ஸ்பைடர்மேன் என்ன ஆனார், ஸ்பைடர்மேன் ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுவாப்புல, இந்த ஜீன்கிற பொண்ணு இருக்கு இல்லையா, அவன் அக்கா தேடி போய் இல்லையா, அவங்கள பிடிச்சி கொடுத்துருவாங்க அவங்கள்ட்டே. யார்,
இந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் மாதிரி இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்டே பிடிச்சி கொடுத்துருவாரு. இவங்க நினச்சிட்ருப்பாங்க, இந்த ஸ்பைடர்மேன் நினச்சிட்ருப்பாரு இந்த பொண்ணு தான் வந்து கெட்ட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு காமிச்சிட்ருப்பாங்க. ஸோ லேட்டராக தான் தெரிய வரும், அந்த பொண்ணு கெட்ட பொண்ணு கிடையாது, அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆனால் இவனுங்க தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, அவன் அக்கா அழைச்சிட்டு போய் அந்த பவர் இருக்கு இல்லையா, ஒரு சேரில் அவங்க அக்காவை உட்கார வச்சு அந்த பவரை மேக்ஸிமமாக யூஸ் பண்ண பார்ப்பாங்க. மேக்ஸிமம் யூஸ் பண்ணி அது மூலமாக ஏதாவது ரிசல்ட் வருதா அப்படின்னு பார்ப்பாங்க. அப்படி பண்ணுறப்பே அந்த பொண்ணு இறந்துடும். ஸோ அது அந்த இறந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணு இருக்கு இல்லையா, ஜீனுன்ட்டு அவன் சிஸ்டர், இந்த பொண்ணை டார்கெட் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணிடும், அவன் அக்காவை தேடி ரொம்ப சக்தி வாய்ந்த அந்த பவரோட அவன் அக்காவை தேடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த அக்காவை தேடி அந்த பில்டிங் நோக்கி வரப்போ தான் ஸ்பைடர்மேன் குறுக்க போது என்ன பண்ணிடுவாப்புல அப்படின்னா ஜீனை தூக்கிடுவாப்புல. ஜீனை தூக்கி இவங்கள்ட்டே ஒப்படைச்சிடுவாங்க. யார்கிட்டேருந்து அவன் அக்காவை காப்பாற்றணுமோ அவங்கள்ட்டே ஜீனை தூக்கி ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் நம்ம தப்பான ஆள்கிட்ட ஒப்படைச்சிட்டோம். ஸோ வந்து அந்த அஃபிஷியல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்டேருந்து ஜீனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் என்ன பண்ணுறாப்புல, தலைமை வந்து பேக் டு ஃபார்ம் தான். ஸோ வந்து தலைமை பேக் டு ஃபார்ம் போய் என்ன பண்ணுறாப்புல, எல்லாரையும் அடித்து நொறுக்கி ஜீனியும் அந்த பிளேஸ்லேருந்து அவங்க அந்த ஜீனை காப்பாற்றிட்டு அவங்க அக்கா இறந்துடுவாங்க. ஜீனை காப்பாற்றிட்டு கடைசியில் படம் முடியும். இதுதான் வந்து ஸ்டோரி. ரொம்ப விஷுவல்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாகவே இருந்துச்சு. விஷுவல்ஸ்லாம் அடிச்சிக்கவே முடியாது. 3D பட்டாசாக இருந்துச்சு. விஷுவல்ஸ் பட்டாசாக இருந்துச்சு. எமோஷன் சூப்பராக இருந்துச்சு. ஒரு டிலைட்டாக இருந்துச்சு படம் உண்மையிலே சொல்லப்போனால். இதில் வந்து பீட்டர் பார்க்கர் இருக்க இல்லையா, அவன் ஃப்ரெண்டுக்கும் அவங்க லவ்வருக்கும் பீட்டர் பார்க்கர் தெரியவே தெரியாது. கடைசியில் பீட்டர் பார்க்கர் சொன்னாலும் அவன் ஞாபகம் இருக்காது. அவ்வளோதான். கடைசியில் ஃப்ரெண்டு கூட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இது மாதிரி கொஞ்சம் சைக்கிள் மாதிரி செய்கிறப்போ படம் முடியும். அவ்வளோதான். இதில் என்ன ஒன்றும் இல்லை, அந்த 2 சிஸ்டர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட பேக் ஸ்டோரி, அவங்க எப்படி அந்த பவர் வந்துச்சு, அந்த பவர் யூஸ் பண்ணி அந்த கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் அந்த பவரை வந்து யூஸ் பண்ணிக்க பார்த்தாங்க. அது மூலமாக அந்த அக்கா இறந்துட்டாங்க. ஸோ தங்கச்சி வந்து அக்கா தேடி வரப்போ ஸ்பைடர்மேன் வந்து தங்கச்சி பிடிச்சி அவங்கக்கிட்டேயே அஃபிஷியல்ஸ்கிட்டே கொடுத்துருவாங்க. ஏன்னா அஃபிஷியல்ஸ் தான் நம்ம எல்லாம் நல்லா நினச்சிட்ருப்போம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு ஸ்பைடர்மேன் வீட்டுக்கு போயிடுவான். அப்புறமா ஸ்பைடர்மேன் தெரிய வரும் அஃபிஷியல்ஸ் தான் கெட்டவங்க, அந்த ஜீன் நல்ல பொண்ணு அப்படின்ட்டு. ஸோ அஃபிஷியல்ஸ்கிட்ட மறுபடியும் போய் ஜீனு ஸ்பைடர்மேன் தப்பிச்சு வெளில வந்துடுவாங்க. இதுதான் வந்து ஸ்டோரி. இதில் வந்து ஸ்பைடர்மேனுக்கும் அந்த பொண்ணுக்கும் அந்த லவ் அதெல்லாம் வந்து மானை தேனை பொன்மானை மாதிரி போட்டிருப்பானுங்க. சூப்பராகவே இருந்துச்சு அது எல்லாமே. படம் வந்து ஓவரால் பார்க்க போனீங்க அப்படின்னா படம் வந்து நல்லா இருந்துச்சு, என்கேஜ்மெண்ட்டாக இருந்துச்சு, பட்டாசாக இருந்துச்சு, விஷுவல்ஸு எல்லாமே பயங்கரம். அதெல்லாம் நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. எப்படியும் மார்வல்ஸ்னால் எப்படி எடுப்பானுங்க அப்படி தான் இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து படத்தோட எண்டில் தான் ஒரு ட்விஸ்ட்டு. அதாவது படம் முடிஞ்சு அந்த யாருக்குன்னா க்ரெடிட்ஸ்லாம் போனதுக்கப்புறம் ஸ்பைடர்மேன் ஸ்பைடி ரிட்டர்ன் அப்படின்னு வரும். அதாவது டூம்ஸ்டேக்கு ஸ்பைடர்மேன் வராது அப்படிங்கிற மாதிரி வரும். எல்லோரும் செம சத்தம். ஸோ எல்லாருமே ஈகலி வெயிட்டிங் ஃபார் டூம்ஸ்டே. ஓகே, பார்ப்போம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஸ்பைடர்மேன் படம் எல்லோரும் போய் பாருங்கள், விஷுவல் ட்ரீட். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.